பாலக்கீரை கூட்டு பண்ண போகிறேன். கீரை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வெறும் இலையை மாத்திரம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிய விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். கூட்டுக்கு பாலக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. துவரம் பருப்பும் கொஞ்சம் பாசி பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. ஒரே ஒரு தக்காளி, 5 பல்லு பூண்டு. பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், உரப்புக்கு காஞ்ச மிளகா, காரத்துக்கு பெருங்காயம், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கீரை பண்ணணும். பூண்டு, தக்காளி போட்டு நல்லா பச்சை வாசம் போனோன்னா கீரை போட்டு வதக்கணும். தக்காளியெல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு. கீரை போடுறேன். கீரை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னா உப்பு போடணும். கீரை நல்லா வெந்துருச்சு. கூட்டுக்கு தேவையான உப்பு போடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னா பருப்பெல்லாம் ஊற்றுவேன். இப்போ பருப்பு ஊற்றுறேன். மேலே துருவன தேங்காய் கொஞ்சம் போடுவேன். நல்லா கலந்து விட்டோன்னா பாலக்கீரை கூட்டு ரெடி.